தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. வேலைநிறுத்த போராட்டத்தை திரும்ப பெறுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன. அந்த செய்தியை அண்மை செய்தியாக நாம் நேரலில் பார்க்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராம்ஜியிடம் கேட்கலாம். ராம்ஜி, போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டமானது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்கள் என்னென்ன பதிவு பண்ணுங்க. வேலை நிறுத்தத்தை எதிர்த்து அது சட்டவிரோதமான என்று அறிவிக்க கோரி அந்த வேலை நிறுத்தத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பொதுநல வழக்கானது இன்று தலைமை நீதிபதி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்த போது அரசு தரப்புல பல்வேறு தரப்பு வாதங்கள் வைக்கப்பட்டது. அரசு தரப்புல ஆஜரான அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் இந்த பொதுமக்கள், தொழிலாளர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் நலனில் அரசு மிகவும் அக்கறை கொண்டுள்ளதாகவும் 7000 தொழிலாளர்கள் அல்லது பொதுமக்களா என்ற நிலை உருவாகியுள்ளதாகவும் அரசின் நிதி நிலைமையும் கருத்தில் கொள்ள வேண்டியுள்ளதாக நீதிமன்றத்தில் வாதங்கள் வைக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் பொதுநலனை கருதி வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெற வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றத்தில் இதுபோல் இந்த வழக்கு பிப்ரவரி 6 இறுதி வரவுள்ளதாகவும் பேச்சுவார்த்தையில் ஜனவரி 19 நடைபெற இருப்பதாகவும் அதனால் தற்போதைய நிலையில வேலை நிறுத்த போராட்டத்தை வாபஸ் பெற உத்தரவிட வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தில் அரசு சார்பாக வாதங்கள் வைக்கப்பட்டது. அதே மட்டுமில்லாமல் நேற்று அமைதியான முறையில வேலை நிறுத்தம் இன்று அதிகாரிகளை பணித்து வருபவர்களையும் திரட்டும் வகையில வேலை நிறுத்த போராட்டமாக மாறியுள்ளதாகவும் அரசு தரப்புல நீதிமன்றத்தில் வாதங்கள் வைக்கப்பட்டது. ஏற்கனவே இந்த வழக்கு காலையில விசாரணைக்கு வந்தபோது தலைமை நீதிபதி பல கருத்து வழக்கு தெரிவித்திருந்தார்கள். அதுல தற்போது இந்த பொங்கல் பண்டிகை வர இருப்பதால் மக்கள் இந்த போக்குவரத்து இல்லை என்றால், பேருந்து பயணம் இல்லை என்றால் மக்கள் பெரிதும் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்றும் அவர்கள் சொந்த மாவட்டத்திற்கும் அவர்களின் கிராமத்துக்கு செல்ல முடியாத நிலைமை ஏற்படும் என்றும் நீதிமன்றத்தில் தொழிற்சங்கத்திற்கு தலைமை நீதிபதி அறிவுறுத்தியிருந்தார்கள். அது தொடர்பாக அரசும் இந்த தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு நீதிமன்றத்தில் காலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தலைமை நீதிபதி ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தாங்க. மீண்டும் இந்த வழக்கு பிற்பகல் இந்த விசாரணைக்கு வந்தபோது தற்போது பொதுமக்கள் எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்றும், எனவே பொதுமக்கள் இந்த பேருந்து இல்லாமல் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாக கூடாது என்ற கருத்தில் கொண்டு தொழிற்சங்கங்கள் இந்த வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெற வேண்டும் என்று நீதிமன்றத்தில் தொழிற்சங்கங்களுக்கு தலைமை நீதிபதி ஒரு வேண்டுகோள் வைத்தார்கள். அதை ஏற்றுக்கொண்ட தொழிற்சங்கமும் தற்போது இந்த வேலை நிறுத்தத்தை தற்போது வாபஸ் வாங்குவதாக நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளித்திருக்காங்க. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்ஜி.